அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு நன்றாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாத்திரம் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அப்பொழுது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு என்பது ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சம்பள உயர்வும் இருக்கிறது. நீங்கள் நினைத்த இடங்களிலே நீங்கள் இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதுவும் முக்கியமாக ஜூன் மாதம் முதல் எழுதுகின்ற அனைத்து தேர்வுகளிலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். படித்த மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக மல்டிநேஷ்னல் கம்பெனி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் மூலமாக புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் மேலும் விவசாய நிலங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் புதிய வீடு கட்டுவதற்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது.